அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் தற்சுதந்திரம் இன்மை என்ற தலைப்பின் கீழ் வரும் முதல் பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தன் இயக்கம் என தனியே மன்னிக்கணும். இப்பாரில் உடல் ஆவி பொருளும் உன்பால் கொடுத்தேன், மற்றெனக்கு என்று இங்கே எப்பாலும் சுதந்திரம் ஓர் இறையும் இலை. அருட்ஜோதி இயற்கை என்னும் துப்பாய உடலாதி தருவாயோ, இன்னும் என்னை சோதிப்பாயோ. அப்பா நின் திருவுளத்தை அறியேன், இவ் அடியேனால் ஆவது என்னே. இதுதான் இந்த முதல் பாடல். இந்த பாடலுக்கு விளக்கத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்புக்கான விளக்கத்தை பார்ப்போம். தற்சுதந்திரம் இன்மை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க, இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க, இந்த 10 பாடல்கள்லையும் எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த உலகில் ஓர் அணுவும் கடவுள் திருவருள் அன்றி இயங்குவது இல்லை. எனில் இயங்கும் உயிர்க்கு தன் இயக்கம் என தனியே ஒன்றும் இல்லை என ஊன்றி உணர்ந்து பிறர்க்கு உரைத்தல். அதாவது நம்மளுக்கு இந்த அற்ப அறிவு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பலவிதமான வேலைகளை செய்கிறோம். உடல் பொருள் ஆவி எல்லாத்தினாலையும் செய்கிறோம். ஆனால் செய்யும்போது அதுக்கு உண்டான வினைகளை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதே சமயத்தில் அது எல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படின்றத உணர்ந்து நம்மளால் இங்கே ஆகிறது ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த நிலைமைக்கு வரணும். அதை உணரணும். அதைத்தான் தற்சுதந்திரம் இன்மை. நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லை, எல்லாம் கடவுளுடைய சுதந்திரம் தான், அவரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அவருடைய திருவருள் அன்றி இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது. எனில் இயங்கும் உயிர்க்கு தன் இயக்கம் என தனியே ஒன்றுமில்லை என உணரணும். உணர்ந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அப்போயே நம்மளுக்கு அந்த தெளிவு கிடச்சிரும். அப்போ நம்ம தவறு செய்ய மாட்டோம்னா நம்மளாக எதையும் செஞ்சு அதனால் அந்த பலனை அனுபவிக்க மாட்டோம். எல்லாம் இது ஒரு வகையான சரணாகதி தான் இது. சரி, இப்போ இந்த பாடலுக்கு விளக்கம் பார்ப்போம். அப்பனே, இவ்வுலகில் உடல் என்றும் பொருள் என்றும் உயிரென்றும் காணப்படும் இம்மூன்றையும் உனக்குரியவை என உணர்ந்து கொண்டு உனக்கே கொடுத்து விட்டேன். எனக்கு உரியதென கருதுவதற்கு எவ்வித உரிமை சிறிதும் இல்லை. இயற்கை உண்மை பெரும்பதியாகிய அருட்பெரும் ஜோதியை கண்டு முத்தேக சித்தியை நான் பெறுவதற்கு அருள்வாயா, அல்லது இவ்வுலகினிடை உழலச் செய்து சோதிப்பாயா. நினது திருவுளத்தை அறியாத இந்த ஏழை அடியேனாகிய என்னை என்னால் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் இந்த பாடல் இயற்றியிருக்காங்க. சரி, இப்போ இதில் இருந்து அவர் தலைப்புக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு பொருத்தமாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. இதே மாதிரி வள்ளல் பெருமான் 4 விண்ணப்பங்கள் இயற்றியிருக்காங்க. அதில் கடைசி விண்ணப்பமாகிய சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தில் இதே மாதிரி தான் இயற்கை உண்மை கடவுளை அவர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இயற்கை உண்மை கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அந்த விண்ணப்பம் இதே தான், உடல் பொருள் ஆவி, அதாவது உடல் பொருள் உயிர், இது எல்லாத்தையும் நான் உனக்கே அர்ப்பணித்து விட்டேன். உனது அருட்சுதந்திரத்தை என் மேலே செலுத்தி என்னை வழிநடத்து அப்படின்ற மாதிரி அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்ப்போம். அதோடு கூட வள்ளல் பெருமானுடைய மிகப்பெரிய அதை குருவாக ஏற்று மிக சிறப்பாக வள்ளல் பெருமானே போய் அவரை பார்த்துருக்காங்க.
கல்பட்டு ராமலிங்கம் அப்படின்றவங்க, அவங்களுடைய ஜீவ சமாதி இன்னமும் நம்ம சத்தியஞான சபை தர்மசாலைக்கு பக்கத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா நீங்கள் அங்கேயும் போயிட்டு வாங்க. அவரும் வந்து ஒரு சன்மார்க்க ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாங்க. அதுலேயும் அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் அவர் சொல்கிறதையும் படித்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் இப்போ உரைநடை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விண்ணப்பம் 4வது விண்ணப்பமாக வரக்கூடிய இந்த சத்திய விண்ணப்பம், அதை படிக்கிறேன். நம்மளும் இது மாதிரி தான் விண்ணப்பம் வைக்கணும். அதனால தான் இதை படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். உத்தர ஞான சித்திரபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச் சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலார் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வபதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவா அனுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடைச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதற் பொருட்டே செய்தருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் அருது திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். அதாவது அவர் வழிபடுகின்ற அந்த கடவுள், அதுக்கான முதல்ல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு அவர் செய்யக்கூடிய இந்த விண்ணப்பம், இனிமேல் தான் அந்த விண்ணப்பம் வருது. இவ்வுலகினிடத்து 6 அறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்ப முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. எல்லாம் உடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து யான் எனது எனும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போகப் பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்கப்பட்டனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்லவென்றும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போகப் பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. தேவரீர் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம்.
இப்போ நான் படித்ததில் உங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. இங்கே இந்த பாடலில் சொன்னதை தான் இந்த உரைநடை பகுதியில் விரித்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உடல், பொருள், ஆவி, அது எல்லாத்தையுமே அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கடவுளால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. நாமளாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா தான் பிரச்சனை. அதில் போய் இன்ப துன்பங்களில் போய் மாட்டிக்கிட்டு மீண்டும் இந்த பிறவி சுற்றிக்கிட்டே வருது. அப்படி இல்லாமல் இது எல்லாம் கடவுள் நீ கொடுத்தது அப்படின்றத அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறாங்க. அந்த உண்மையை உணர்ந்து கொண்டதுனால எல்லாமே உனது அருட்சுதந்திரம் தான் என் மேலே செயல்படுது, எனக்குன்னு இங்கே எதுவுமே இல்லை, யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் அவற்றை எல்லாம் நீக்கிய விடத்தே அந்த அருள் திருவருட் சுதந்திரம் எந்த வகையால் கிடைக்கும்னா, இதெல்லாம் நீங்கினா கிடைக்குமா? யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் இதெல்லாம் நீங்கிய விடத்தில் தான் திருவருட் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ அருமையாக அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்கப்பட்டனம் அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்லவென்றும் உண்மையை அறிவால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது அப்படின்னு ஒரு சங்கல்பமே பண்ணிக்கிறாங்க. அது பண்ணதுனால தேவரீர் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். அருமையாக விண்ணப்பம் வைக்கிறாங்க. அப்போ எனக்குன்னு எந்த சுதந்திரமும் கிடையாது, உனது அருட்சுதந்திரத்தை என்மேல் செலுத்தி எனக்கு மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவற்றையெல்லாம் நீக்கி அருள வேண்டும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க அப்படியே ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை வருது பாருங்கள். இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். பாருங்கள், உலகத்தில் உள்ளவங்களுக்கும் அப்படியே வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இப்படி வேண்டினவங்க அப்படியே நான் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த வள்ளல் பெருமானே சென்று பார்த்து அவருக்கு உணவு பரிமாறுறாங்க. யாருக்கு? இந்த கல்பட்டு ராமலிங்கம் ஐயாவுக்கு. அவர் எப்படி விண்ணப்பம் வைக்கிறாங்க பாருங்கள். அந்த தலைப்பு எப்படி வச்சுருக்காங்கன்னா, சன்மார்க்க பிரார்த்தனை அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த பிரார்த்தனையும் இதுவும் வள்ளல் பெருமான் செய்த அந்த விண்ணப்பமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், அவர் எப்படி விண்ணப்பம் வைக்கிறாங்க பாருங்கள். எம் இறையவரே, இது பரியந்தம் யானாக தேடியதோர் பொருள் என்பது இல்லை. ஆகவே தேவரீர் பெருங்கருணையால் என்னை உய்யக்கொள்ள உபகரித்து அருளிய உடல், பொருள், ஆவி என்னும் மூன்றையும் அறியாமையால் யான் எனது என்று கொண்டதோர் சுதந்திரமானது துன்ப இன்ப விளைவுக்கு ஆதாரமாய் இன்றைய வரையில் என்னை பற்றி இருந்ததொன்றை யான் பெரும்பொருளாக எண்ணி நின்றனன். ஆதலால் அச்சமரச சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் சமூகத்து நிற்கப்பெற்ற விசேடத்தால் அத்தற்சுதந்திர பொருளை தேவரீர் பெருங்கருணை சந்நிதி முன்னே அர்ப்பித்தனன். இனி தேவரீர் அதனை அருள்வசமாக்கி ஏழையாகிய என்னையும் என்னை அடுத்த சுற்றம் என்னோடு பழகிய நட்பினர் ஆதியரையும் உய்யக் கொண்டருளுக. இங்கனம் அடிமை கல்பட்டு ராமலிங்கம், மேட்டுக்குப்பம். ஆங்கிரச வருடம் வைகாசி 1, 12/5/1872. அப்போ அவர் பண்ணியிருக்கிற அந்த சன்மார்க்க பிரார்த்தனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வள்ளல் பெருமான் விண்ணப்பத்தில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த 1வது தற்சுதந்திரம் இன்மை என்ற இந்த 1வது பாடலை சொன்ன விஷயமும் இங்கே அவங்க சொன்ன விஷயமும் ஒன்றா தான் இருக்குது. இவரும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. எனக்குன்னு இது வரைக்கும் நான் அறியாமையில் இருந்து எல்லாத்தையும் உடல், பொருள், ஆவிலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்னு அறியாமையில் இருந்துட்டேன். ஆனால் அதெல்லாம் உன்னோட சுதந்திரம் தான். அப்போ நீ தான் எனக்கு அதை கொடுத்துருக்குற. அப்போ நான் இதெல்லாம் என்னோட சுதந்திரம் நான் எடுத்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதனால் ஒரு பலனும் இருக்க போகிறதில்ல. அதனால் உனது அருட்சுதந்திரத்தை என் மேலே செலுத்தி என்னை வழிநடத்து, என்னோட சார்ந்தவர்களையும் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். இவரும் அங்கே ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமை சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள்.
இனி தேவரீர் அதனை அருள்வசமாக்கி ஏழையாகிய என்னையும் என்னை அடுத்த சுற்றம் என்னோடு பழகிய நட்பினராதியரையும் உய்ய கொண்டருளுக. அருமையாக சொல்கிறாங்க. இவரும் சொல்கிறாங்க, அதாவது யான் எனது என்று கொண்டதோர் சுதந்திரமானது துன்ப இன்ப விளைவுக்கு ஆதாரமாய் இன்றைய வரைவில் என்னை பற்றி இருந்ததொன்றை யான் பெரும் பொருளாக எண்ணி நின்றனன். ஆதலால் அச்சமரச சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் சமூகத்து நிற்கப்பெற்ற விசேடத்தால் அத்தற்சுதந்திர பொருளை தேவரீர் பெருங்கருணை சந்நிதி முன்னே அர்ப்பித்தனன். எல்லாத்தையும் அப்படியே அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. நீ கொடுத்த அந்த சுதந்திரத்தை நீயே வச்சுக்க, உனது அருட்சுதந்திரத்தை எனக்கு செலுத்துப்பா அப்படின்னு தான் இங்கேயும் அவர் பிரார்த்தனை வைக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 2 பிரார்த்தனைகளுமே, இந்த விண்ணப்பங்களுமே நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வைக்கணும். இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நம்ம முனைப்பு எடுத்துக்கிட்டு யான் எனது, நான் தான் செய்கிறேன், எனக்கு இப்படி தெரியும், அது தெரியும் அப்படி சொல்லிலாம் போய் செஞ்சோம்னா நாம் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது எது சரி எது தப்பு, எதுவுமே தெரியாது. அப்போ எல்லாமே எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் சரி அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், அப்பா இதை நான் செய்ய போகிறேன், இது நான் செய்யலை நீ தான் செய்கிற, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் எல்லாம் உணவு சுதந்திரம் தான். ஆனால் நான் அதை என்ன பண்ணிடுறேன், டேக் அஸ் கிராண்டட் அப்படின்றாங்கல்ல, டேக் இட் அஸ் கிராண்டட்ன்றாங்கல்ல, அது மாதிரி நானாக எடுத்துக்கிட்டு எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும், நான் எனக்கு அது படித்து வச்சுருக்கிறேன், இது எனக்கு அனுபவம் இருக்குது அப்படி இப்படின்லாம் போய் அதோடைய பின் விளைவுகள் என்னன்றது நம்மளுக்கு தெரியாமல் போய் செஞ்சு தான் நாம் பலவித குழப்பங்கள்லையும் சிக்கல்லையும் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறோம். அதே சமயத்தில் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது இந்த அர்ப்பணிப்பு உணர்வோட, எப்படி இந்த கல்பட்டு ராமலிங்கம் ஐயா சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாமே உன்கிட்ட அர்ப்பித்தனன், எல்லாத்தையும் உனக்கு சரண்டர் பண்ணிட்டேன், உன்னுடைய பொற்பாதங்களை சரண்டர் பண்ணிட்டேன், நீ பார்த்து என்னை வழி நடத்து. இவரெல்லாம் இப்படி இருந்ததுனால தான் வள்ளல் பெருமானே அவரை தேடி போயிருக்காங்க. தேடி போய் அவர் விருப்பப்பட்டதுக்காக அவர் கூடயே இருந்து அவருக்கு உணவு கூட பரிமாறியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாளைய பதிவில் நாம் 2வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.